இந்த சுயா நிகழ்ச்சி சொல்கிறேன்னு சொன்னீங்க. அதான் அதில் அவ்வளோ படங்கள். இப்போது அதுக்கு முன்னால் வந்து பலே பாண்டியா, இன்னும் நிறைய படங்கள் அப்படி நிறைய வேலை செஞ்சுருக்கேன். அது வேலுமணி ப்ரொடியூசர் அண்டு ஏபிஎம் செட்டியார் அவர்கள், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அது அவருக்கு தெரிய வந்திருக்கு. ஒரு சம்பளம் பேசுவாங்க, வேலை செஞ்சதுக்கு அப்புறம் கூப்பிட்டு படம் நல்லா பண்ணணும்னா கூப்பிட்டு படம் நல்லா இருக்குது மியூசிக் அவட வச்சுக்கொண்டு கொடுப்பாங்க. இது எப்படி நான் சொல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இப்படி ஒரு இன்சிடெண்ட்டு பல படங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் அப்போ வந்து சம்பளத்தெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்ததில்ல, எனக்கு வேணும்போது கிடச்சிது. அதான் சொல்கிறேன்னே, இல்லை என்ற நாள் இல்லை, இன்னும் ஆசை இல்லைங்கிற மாதிரி போயிட்டே இருந்திருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் என்னாச்சு, அவர் வந்து பல படங்கள் இப்படி வெற்றி படங்கள்லாம் எடுத்தார். ஃபைனான்சியலி கொஞ்சம் டைட் ஆச்சு அவருக்கு. அவருடைய ஃபீலிங் என்னன்னாக்கா சொல்லுவார், 7ஆம் தேதி நான் என்னுடைய ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் சம்பளம் கொடுக்கறதுக்குள்ள நான் உயிரோடு இருப்பேன். இப்படி இப்படி அடிக்கடி சொல்லுவார். நான் இது மாதிரி சொல்லாதீங்க சாமி, நான் சாமின்னு அவ்வளோ பெரிய அவங்க கூட. ஸோ கங்கா கௌரின்னு ஒரு படம் எடுத்தார். அவர் எடுத்து உடனே அதுக்கு பூஜை போட்டார். என் பேர் தான் மியூசிக் அனௌன்ஸ் பண்ணி இன்விடேஷன்லாம் போட்டு நான் பூஜைக்கெல்லாம் போயிருந்தேன். இந்த கங்கா கௌரி படம் பூஜை போட்டு ஒரு 1.5 மாதம் 2 மாதம் ஆச்சு சார். என்னை பாட்டுக்கே அவர் கூப்பிடல, கம்போசிங் கூப்பிடல, ரெக்கார்ட் பண்ண சாங் கூப்பிடல, ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஜெமினி கணேசன்லாம் ஒரு ஸ்மால் பட்ஜெட் படம். அந்த காலத்தில் அது ஏன் பட்ஜெட் அப்படின்னா பெருசாக எடுத்து கொஞ்சம் அடிப்பட்டதுனால கொஞ்சம் சிக்கனமாக எடுக்கணும்னு ஆசைப்பட்டார் நினைக்கிறேன். எடுத்தார். நான் போனேன். நான் என்ன வந்து ரொம்ப அவர் வீட்டு புள்ள மாதிரி நினைப்பார் என்ன. அவ்வளோ ஏன்னா எனக்கு சின்ன பிள்ளைங்க தெரியும் எனக்கு. அவர் மகாலிங்கம் டிஆர் அப்போ அங்கேருந்து பழக்கம் எனக்கு வரலாம். சூப்பராக இருக்கிறதுலாம் 2 மாதம் ஆச்சு. நான் வேற ஒரு ரெக்கார்டிங்கில் சாரதா ஸ்டுடியோவில் பிஸியாக இருக்கும்போது அந்த கம்பெனியில் வேலை செய்கிற சுப்பிரமணியம்னு ஒரு ப்ரொடக்ஷன் வந்தான். அவரை நான் கேட்டேன், என்னையா இப்போ பூஜைக்கு கூப்பிட்டீங்க, பாட்டே காணும், பாட்டு இல்லாமல் படம் எடுக்கிறீங்களா ஒரு கிண்டலாக கேட்டேன். இல்லை எடுப்பாங்க வருவாங்கன்னு போயிட்டான். அப்புறம் ஒரு 10 நாள் மறுபடியும் கரெக்டாக மாட்டினான். உள்ளதை சொல்லிடலாம், பாட்டு வேறு ஏதாவது போட்டுருக்கீங்களா மியூசிக் டேஷன், இல்லை என்னதான் போடுறதா இருக்கீங்களா, என்னதானே கூப்பிட்டாரு. இல்லைங்க சொல்லியா ஏன் தாய்ங்கிற, அவர் ரொம்ப மனசில் வெந்துக்கிட்டு இருக்காரு. என்ன காரணம்? நான் விசுவுக்கு நிறையா பணம் கொடுத்து பழகிட்டேன், பட்ஜெட் படம் எடுக்கிறேன், இதை அவருக்கு நான் எப்படி கம்மி சம்பளமாக கொடுப்பேன், என் மனசு நினச்சா கஷ்டமாக இருக்குது. அவர் கர்ணம் 1000 ரூபா எவ்வளோ படங்கள் எனக்கு ஹிட்டாட்டு ராயல்ட்டி எனக்கு அப்படி வந்து எனக்கு அந்த காலத்தில் ராயல்ட்டின்னு எல்லாம் ப்ரொடியூசருக்கு தான் போகும். ஒரு சிங்கிள் டீ கூட எனக்கு வராது. அதாவது அப்படி எழுதவும் தெரியல, பிழைக்கவும் தெரியல, ஒன்றும் தெரியல. நேராக போய் கடவுளே முருகான்னு சாமியை கும்பிட்டு அம்மா பாட்டு அம்மா தாத்தா ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடும், என்ன பிடிச்சி வந்துடுவேன். ஸோ இது வந்து ஏன் என்னாச்சு, ரொம்ப நொந்து போயிருக்காருங்க, உங்களுக்கு எப்படி கம்மியாக சம்பளம் கொடுக்குறதுன்ட்டு எனக்காக கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. அடுத்த நாள் காலையில் கரெக்டாக 7:15 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சு சாமி கும்பிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வண்டி எடுத்து நேராக வீட்டுக்கு போயிட்டேன். அவர் ரெடியாக இருக்கார். என்னம்மா எப்படி இருக்கீங்க, நான் சௌக்கியமாக இருக்கீங்களா, வேலைலாம் நடக்குதான்னு கேட்டேன். அவர் நடக்குதுன்னு கேட்டேன். என்ன மாமா பாட்டே கூப்பிடல, வேறு ஏதாவது மியூசிக் டேரக்டர் போட போகிறீங்களா, அந்த மாதிரி ஐடியா இருக்கா உங்களுக்கு, அப்படி தான் போட்டுங்க மாமா, எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. என்ன விஷயம் இப்படி சொல்லிட்டேன், இது ஏன் என்ன கூப்பிட மாட்டேங்கிறீங்க, ஏன் பாட்டு எடுக்க மாட்டேங்கிறீங்க தயங்குறார். சொல்லுங்க, கொஞ்சம் எனக்கு பட்ஜெட்டு சம்பளம் என்ன சொல்கிறீங்க மாமா, எனக்கு தெரியும் நீங்கள் எனக்கு இந்த படத்துக்கு காலனா தர வேண்டாம், நான் தான் மியூசிக் பண்ணணும் நீங்கள் விரும்புனீங்களா நினச்சிங்களா, இல்லை என்னை விட வேறு யாராவது போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை நான் அப்ஜெக்ஷன் பண்ண மாட்டேன். நான் தான் போடணும், எனக்கு கொடுக்கறதுக்கு காசு இல்லை, இல்லை என்னால் சக்தி இல்லைன்னு அப்படி நீ நினைக்கிறாந்தா அந்த நினைப்பை அகற்றிடுங்க, நான் தான் வேலை செய்வேன். இல்லை வேறு யாராவது மியூசிக் டைரக்ட் செய்யணும்னு சொல்லுங்கள், நானே போய் அவனை ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு உங்களுக்கு ஒப்படைக்கிறேன். அவர் அழுதுட்டார். நான் கண்டுபிடிச்சி என்ன இவ்வளோ பெரிய தன்மை வச்சிருக்கேன், இல்லை என்னுடைய உள்ளத்தில் சொன்னேன், உண்மையை சொன்னேன், நீங்கள் கஷ்டப்படக்கூடாது, உங்களுக்கு எந்த கஷ்டம் வராது. அப்படி அந்த பாட்டை எடுத்து அப்புறம் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் கடைசியில் எம்ஜிஆர் அழைச்சார். அவர் படத்துக்கு மட்டும் நாங்கள் கம்போசிங் உட்காரும்போது எம்ஜிஆர் தலையிட மாட்டார், பிஆர் பந்துலது மட்டும் மாட்டார். ஒரு தடவை அப்படி தலையிட்டார் 1000 ஒருவனுக்கு. அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. நீங்கள் என்ன இப்படி மியூசிக்லாம் நீங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களாமே, அதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காங்க, நான் வந்து எல்போர்டு மியூசிக் டேரக்டர் வைக்கல. அவர் சொன்னார், நான் ஒரு நல்ல மியூசிக் டேரக்டர் விஷயம் சங்கீதம் தெரிஞ்ச மியூசிக் டேரக்டர் தான் வச்சுருக்கேன், அவர்கிட்ட எப்படி வேலை வாங்கணும்னு எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா அந்த கால் ஷீட்லாம் எடுக்கிறதுக்காக அப்படி என்ன போட்டு சோதிக்காதுன்னு போட வச்சுட்டார். பயந்துட்டார். எப்படி சொல்லாது, அவ்வளோ போல்டாக பேசுவார். அது எதுக்காகனாக்கா அவர் படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தான் அத்தாரிட்டி. அது எனக்கும் அவருக்கும் உள்ள டேஸ்ட், எனக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கு அவருக்கு பிடிக்கும். பெரிய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படங்கள் டைரக்டர் இருக்காங்களான்னு கேட்பீங்க, அந்த கேள்விக்கு சொன்னேன். எனக்கு பிடிச்ச டேஸ்ட் அவருக்கு பிடிக்கும், இல்லை அவருக்கு என்ன பிடிக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சு அதுக்கு நான் மாற்றிக்கவும் தெரியும். இது வந்து ஒரு இப்போ நானே மியூசிக் பண்ணும்போது
இப்போ நான் சொல்ல உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். எங்கிட்ட வந்து அந்த காலங்களில் மியூசிக் டைரக்டர் பண்ணும்போது என்ன வந்து கேட்பாங்க ப்ளே தான். ஜி ராமநாதன் அந்த படத்தில் அந்த பாட்டார் போட்டார் பாருங்க, ம் கேவிஎம் போட்டார் பாருங்க, அந்த மாதிரி இப்படின்னு அதை சொல்லி காமிப்பாங்க. ம் அதுக்கப்புறம் இப்போ வர்ற மியூசிக் டைரக்டர், இப்போ இருக்கிற டைரக்டர்கள் விஸ்வநாதன் ராமூர்த்தி அந்த மாதிரி போட்டாங்க பாருங்க, அந்த பாட்டு வேணும், ம் அந்த பாட்டு வேணும்னு சொல்லி காமிக்கிறது இயல்பு. இயல்பு. அந்த சாங் பாப்புலர் ஆச்சுன்னா அந்த மாதிரி வேணும்னு கேட்பாங்க. ம் இருந்தாலும் நான் என்ன சொல்லுவேன், எல்லாருக்கும் தனித்தன்மை வேண்டும். ம் இப்போ நான் படம் போய் பார்க்குறோம் தியேட்டரில், சப்போஸ் டைட்டில் மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்க, டைட்டில் கார்டை மிஸ் பண்ணிட்டோம், யாரு நான் ஜனங்க ஆடியன்ஸ், ஒரு லே மேன், ஒரு சாதாரண வேலை செய்யறான், படம் பார்க்கறக்கூடிய ரசிகன், ம் அவன் போய் பார்த்தானா முதல் பாட்டு பார்க்குறான், இல்லை ரீர்கார்டிங் மியூசிக் கேட்குறான், அடடே இது ஜீராமனதா, ஆ, அடடே இது கேவிஎம், அட இது விஸ்வநாத ராமூர்த்தி, அட இது விஸ்வநாதன் ஒத்துக்கணும். அவன் அது அந்த அளவுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கும். வரணும். ம் அந்த தனித்தன்மையை உண்டாக்குறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணோம், கஷ்டப்பட்டோம், பாடுபடுறோம். ம் அது ஒரு இல்லை, அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? நீங்கள் தனித்தன்மை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோங்கிறது ஆமா. பல காலம் நீங்கள் அதுக்காக வந்து உழைச்சிருக்கணும். அந்த தனித்தன்மையை மக்கள் மனசில் ஒரு உழைச்சிருக்கணும், என்னை முன்னோடிகள்கிட்ட பல விஷயங்களை கற்றுருக்கணும், ஆ அவங்கள்ட்ட அனுபவப்பட்டிருக்கணும். நான் ஒன்றும் எந்தரோ மகான வல்லத்தில் வல்லவனுக்கு வல்லவன் சொல்லுவாங்க இல்லையா, ஆமாம் ஆமாம் வையகத்தில். ஆமாம். அது உண்மை. ம் இப்போ நானே சில டயத்தில் சில பாடகர்களையோ, சில கசல் சிங்கர்ஸையோ, சொல்லி ஹிந்தி பாடல்களையோ, தமிழ் கச்சேரி பண்ணுறவங்களையோ பாட்டு கேட்கும்போது எனக்கு அழ வரும். எவ்வளோ டேலண்ட் உள்ளவங்க அவங்கெல்லாம் என்ன மாதிரி தெரிஞ்ச அளவுக்கு வரலையே, வரணும் ம் வரணும் கடவுளேன்னு நான் வேண்டுவேன். ம் அந்த அது அது வந்து சங்கீதம் இல்லை, அது இங்கீதம். ம் அந்த குணம் இருக்குது, சத்தியமாக சொல்கிறேன் நான். அது 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 நீங்கள் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இந்த பாடல்ல இந்த மனிதன் நல்ல மனிதனாக இருக்கணும்னு தான் பிரியப்படுறேன் அப்படின்னு அதான். அதுக்கப்புறம் அவன் பாருங்களேன், பந்துரு, நான் வாசனை பற்றி ஏற்கனவே சொன்னேன். சொல்லிருக்கீங்க. டிஆர் சுந்தரம், பில்லா கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு டைரக்டர், ம் அவருக்கு வந்து பில்லான்னு ஒரு படம் எடுத்தார், அதுக்காக பில்லா கிருஷ்ணமூர்த்தின்னு பேர் வந்தது. ரஜினி. அவரும் அப்படித்தான். பாலாஜிக்கு ரொம்ப சின்சியர் மேன். பாலாஜிக்கு ஆஃபீஸில், பாலாஜி ப்ரொடக்ஷனில் ம் பல படங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்து உழைச்சி வந்தவர். ம் அவருக்கு துணிஞ்சு பாலாஜி அவர்கள் ஒரு சான்ஸ் கொடுத்தார் டைரக்ஷனுக்கு. ஸோ அவருக்கு நான் எப்படி பண்ணுவேன், என்ன டேஸ்ட் உள்ளவன், எனக்கு என்ன டேஸ்ட்டுன்னு அவர் வந்து கேட்டார் பாலாஜி. ம் உங்களுக்கு எந்த மியூசிக் வேணும் போட்டுங்க உங்கள் இஷ்டத்துக்கு, இல்லை எனக்கு விஸ்வநாதன் போகிறோம்னு சொன்னது. ம் அப்படி ஒரு டீம் காம்பினேஷன். அதுக்கப்புறம் கேஎஸ் எதுவாக சொன்னேன். கேஎஸ் எதுவாக சொல்லும்போது இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம், ம் வயலார் பாட்டு எழுதினார், பனி தீராத்தவன் ஒரு படம். அந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்டான சீக்வன்ஸ், அதை நான் பாடணும்னு சொல்லலை, அதை கம்போஸ் பண்ணி அதை பாடுறதுக்காக யேசுதாஸ்கிட்ட கால்ஷீட் கேட்குறோம். இது அவரோட கேரளாவிலே சொன்னேன், ஏசியான டிவிலே சொன்னேன், உண்மையை தெரிஞ்சுக்க வேணும். ம் அதுக்கு முன்னால் ஒரு 2-3 இடத்துல நாங்கள் ரெக்கார்டிங் போட்டு ஒர்க் பண்ணுவோம், அவ்வளோ பிஸியாக இருப்போம். அதில் என் கூட வேலை செஞ்சவர், என் கூட இருந்தவர், எனக்கு முன்னால் இருந்தவர் சீனியர் கோவர்தனன் ஒரு மியூசிக் டைரக்டர், ம் சுப்பராமன் சாருக்குலாம் எனக்கு முன்னால் இருந்தவர் அவர். ம் அவர் என் கூட கொஞ்சம் அசிஸ்டன்ட் மாதிரி ஒர்க் பண்ணார். ம் அசிஸ்டன்ட் மாதிரின்னா அவர் என்னை விட பெரிய புத்தாரி, பெரிய ஞானஸ்தன். இது நான் அவரை கோத்துக்கிட்டேன். ம் அவர் ஒரு இடத்துல ரெக்கார்டிங் நடக்குது, என்னுடைய குரூப் ஒரு இடத்துல இருக்காது, இப்படி நடக்குது. அந்த ரெக்கார்டிங் கேப்பில் போய் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலான்னு போய் பார்த்தேன். ஒரு மலையாள பாட்டு, அந்த பாட்டில் யேசுதாஸ் சரியாக பாடலைன்னு இவரை பிடிச்சி சத்தம் போட்டேன். ம் கொஞ்சம் கோவம் வரும், பட் அப்போவே மறந்துடுவேன். ம் ஏன் கோவம் வருதுனாக்கா, அந்த ப்ராஜெக்ட் நல்லா வரணுமே, என்னோட இவ்வளோ நாள் இருக்கியே, ம் என்ன நீ புரிஞ்சுக்கலையே, நம்மலாம் ஒன்றா இருந்தோம் இல்லையா, எப்படி என்ன குறை வச்சேன் உனக்கு, ம் ஏன் இப்படி பண்ணுற, இந்த கோவம் தான். ம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களா, எவ்வளோ தொழிலுக்காக ம் அப்படி எதுக்கும் சத்தம் போட்டேன். யேசுதாஸுக்கு மனசு பிடிக்கல, போய் அழுதுட்டு கோச்சிட்டு போயிட்டார். ம் ஸோ யேசுதாஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாய்ஸு. அவர் வந்து என் கூட முதல்ல பாட வரும்போது அவருக்கு நான் தான் முதல்ல பாட்டு கொடுத்தேன்னு சொல்கிறத விட பாலச்சந்தர் முதல்ல கொடுத்தாரு, ம் காதலிக்கு பாடினார். அப்புறம் அவர் முயற்சி செய்து அவருடைய வாய்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பெரிய வித்வானாக இருக்கார். இப்போ அவர் எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு சின்ன மனஸ்தாபனம், இவர் திட்டினது அவர் தப்பாக நினச்சிட்டார் கொண்டு. ம் அப்புறம் நான் பாட கூப்பிட்டாலும் அவர் அவாய்ட் பண்ணிட்டே இருந்தார். ஸோ அவருக்கு ஒரு நல்ல பீரியட் வந்தது, பாடிட்டே இருந்தார். வரல, நான் மறந்துட்டேன். மலையாள படம் கம்போஸ் பண்ணும்போது இது பாட்டு ஆரான பாடா போனது, ம் இது யேசுதாஸ் பாடியாக கொள்ளலாம், வந்து இடிச்சு வைக்கும் அப்படின்னு இந்த ப்ரொடியூசர்கிட்ட. இந்த ப்ரொடியூசர் தம்பி தான் ஃபோன் பண்ணார். அப்போ அவர் என்ன வந்து என்ன சொல்லிவிட்டு
ஆறான மியூசிக்னு கேட்டிருக்காரு. அப்போ எம்எஸ்சி, ஐயோ நீங்கள் சமயம் டிசம்பர் வரைக்கும் எனக்கு கால் ஷீட் இல்லையா அப்படின்னு போன வச்சுட்டாரு. ஸோ நான் இதை கேட்டேன். இப்போ நான் வேணா பேசணுமா? அப்போ அந்த ப்ரொடியூசருக்கு வந்துச்சு, நாங்கள் வெளியே எம்எஸ்சி மியூசிக் அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, நீங்களே பேசணும். ஒரு ஈகோ மாதிரி என்னை கிளப்பி விட்டார். ஏன்னாங்க பாட்டு நல்லா இருக்கும். அந்த வயலார் என்ன பண்ணார், ஆசானே பாட்டு நீங்களும் பாடணும். எனக்கா தில்லுன்னு ஆகிப்போச்சு. எனக்கு தமிழ் வந்துட்டு இல்ல, மலையாளம் மறந்து போய் இந்த கலாச்சாரம் இருக்கிறார். நான் மதுரை பாஷை மலையாளம் இருந்தால் கூட அது ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, தமிழாவது நீங்கள் தமிழ் மக்கள் உங்களை மன்னிச்சிருவாங்க. எப்படி பாருங்க, புல்கே மாயம் வாழ்வே மாயம் இப்படிதான் பண்ணியிருக்காரு. கண்டசாலா பெரிய சிங்கர். ஆனால் அந்த பாவத்தில் பாவம் போரா போட்டு விட்டுருவாங்க. தெலுங்குல, மலையாளத்தில், ஹிந்தியில், இன்னைக்கு மன்னிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழில் பண்ணிக்கிறாங்க, அந்த பாவம் கிடைச்சா போட்டுருக்காங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் என்ன மலையாள பாட்டு பாடுன்னு ஒரு அந்த வயலார் ஒரு பெரிய ரைட்டர். ஆசனங்கள் என்ன பாடணும் சார் அப்படின்னாரு, வாசிப்பேன். நான் சொன்னேன், இப்படி என்னை மாட்டி விட்றாதீங்க, நான் ரொம்ப எடுத்து போயிடுவேன். ஏன்னா முதல்ல எங்கள் தாத்தா எங்கள் அம்மா என்னை உதவுதுன்னு இப்படி பாடி கேட்டு வேணாம். இல்லை நீங்களும் தானே பாடணும் சொல்லி பக்கத்தில் இருந்து எனக்கு ரிஹர்சல் கொடுத்து அந்த பாட்டு, கண்ணு நீர் துள்ளிய ஸ்ரீயோடு வமிச்ச காவிய பாவனே அபிநந்தனம் தினக்கபிநந்தனம் அபிநந்தனம் 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 வியாசனோ காளிதாசனோ ஷேக்ஸ்பியரோ செல்லியோ ஷேக்ஸ்பியரோ அபிநந்தனம் நிலக்கபிநந்தனம் அபிநந்தனம் அபிநந்தனம். எப்படி ஒரு பாட்டு. இந்த பாட்டு அந்த படத்தில் சூப்பர் ஹிட். அது மட்டுமா, ஸ்டேட் அவார்டு சிங்கர் அவார்டு கொடுத்தாங்க. நான் என்ன பண்ணுவேன், வயலார் சார் வயலார் சார் எழுதி என்னை பாட வச்சார். அப்படி ஒரு டைரக்டர் தான் அந்த KS சேதுமாதன். அவ்வளோ வைராக்கியமானது. அதுக்கப்புறம் காலங்கள் போச்சு. அப்புறம் ஏசுதாசே வந்தார். அண்ணா என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க, ஒன்றுமே இல்லை, யாருமே நான் தப்பாக நினைக்கிறேன், இந்த பாட்டு பாடு அப்படின்னு தெய்வம் தந்த வீடு பாடினார். அதுக்கப்புறம் அங்கேருந்து அவருக்கு ஒரு 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 பிரேக்கப். ஸோ இது அன்னன்னைக்கு அப்பப்போது தொழில் சந்தமாக உள்ளது, யார்கிட்ட கோச்சிட்டாலும் அடுத்த நிமிஷமே நான் மறந்துடுவேன். ஆனால் அதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன புரிஞ்சுக்கிறது லேட் ஆகும், நாள் ஆகும். இப்போல்லாம் அந்த அந்த ஈகோவே கிடையாது. விஸ்வநாதனா அவன் எல்லாம் திட்டுவான், பட் அப்புறம் எல்லாம் மறந்துடுவான். இதுதான் அப்படி ஒரு டைரக்டராக அந்த கே. விஜயன். அவரோடய நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அவரோட பண்ணும்போதெல்லாம் என்னன்னாக்கா, அவர் ஒரு புதுமையான ஒரு டைரக்டர். டிஃப்ரெண்டான சீக்வன்ஸை கொடுப்பார். இதெல்லாம் நம்ம மூவ் பண்ணி ஆகணும். அப்படி ஒரு டைரக்டர் பண்ணியிருக்கேன். அப்புறம் SP முத்துராமன் அவர் ரொம்ப அடக்கமானவர். அந்த AVM ஸ்தாபனத்துக்கே அவர் ஒரு பெரிய ஒரு 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 தூண் அசட். அங்கே எல்லாம் பிடிச்சவர் அப்பச்சி காலத்துலேருந்து, அதாவது AVM காலத்துலேருந்து. அவர் படங்களுக்கு நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் கேட்கணுமா, தாதா மிராசி. இப்போ இந்த SP முத்துராமன் சார்லாம் நீங்கள் இது பண்ணுறச்ச ஒன்றும் அவங்க இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒன்றும் இன்டர்ஃபியரன்ஸ் இதாக இருக்கும்? கண்டிப்பாக உண்டு. அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம், கொடுப்பாரு கேட்டா அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. என்கிட்ட எப்பவுமே எல்லாருமே தைரியமாக கேட்பாங்க. ஒன்று சொல்லணுமா உங்களுக்கு, ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன், நான் அதை சொல்கிறேன். அதில் SP முத்துராமன் அந்த அந்த கன்சர்ட் AVMல என்கிட்ட நான் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும் போதே என்ன பார்த்துருக்காரு. அதனால் அவர் ஒன்றும் பெரிய அதில் என்கிட்ட புதுசாக பழகிற நல்ல என்னை ஆல்ரெடி அவர் தெரிஞ்சுக்கிறதுனால எங்களுக்குள்ள நிறைய அண்டர்ஸ்டாண்டிங். அவர் படத்துக்கு பண்ணேன், போகிய ராஜாவுக்கு பண்ணேன். அதுலேயும் பாட்டுகளுக்கு ஒரு பாட்டு ஒரு இடம் வரும், ரொம்ப அப்படியே இருக்கும். விடிய விடிய சொல்லி தரு என்னொரு பாட்டு, விடிய விடிய அதுலேயே விடிஞ்சு போச்சு. அப்படி சில கருத்துக்கள்லாம் இருக்கும்போது அது ஒரு ஸ்டைல் கம்போஸ் சொல்கிறாரு. அப்புறம் தாதா மிராசி இட்ஸ் எ கிரேட் டைரக்டர், புதிய பறவை. அவர் ஒரு ஹிந்தி தெரிஞ்ச டைரக்டராக இருந்தாலும் கூட அவருடைய அப்ரோச்செல்லாம் நல்லாயிருக்கும். அவருடைய படங்கள்லாம் கூட அவர் எனக்கு அந்த கதை சொல்லி முடித்த உடனே என்கிட்ட என்ன டிஸ்கஸ் பண்ணாங்கன்னாக்கா, ராமூர்த்தி தான் கூட இருக்கார். எல்லா பாட்டுலேயுமே
ஒரு சின்ன சோகத்துவனி வேணும் எனக்கு. கதை ம். எப்படி ம். நீங்க இப்ப திங்க் பண்ணி பாருங்க. உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாடச் சொன்னால் என்ன பாடத் தோன்றும். அதுல கூட ஒரு சோகத்துவனி இருக்கு. சிட்டுக்குருவி 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 முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே. அதுலயே அந்த ஒரு சோகம் சோகம் இருக்கு. இழையோடுறது. எல்லா பாட்டையும் பாருங்க, அப்படி பாருங்க. இந்த மெல்ல நட மேதி என்னாக மட்டும்தான் கொஞ்சம் ஹாப்பியாக கொஞ்சம் பிரைட்டா இருக்கு. அது என்ன கேரக்டர்ஸ் தான். ம். கதை தெரிஞ்சு இந்த ஹீரோவை மடக்கிறதுக்காக இவ்வளோ பேரும் பிளான் ம். பண்ணுறாங்க. ம். இப்போ ஹீரோ மேலே ஒரு காதல் இருக்கு, மாட்டிக்க போகிறான்னு ஒரு ஃபீலிங் பின்னால் வரும், இதெல்லாம் அந்த மியூசிக்கில் வரணுங்கிற மாதிரி ஒரு பெரிய த்ரில்லர் அந்த சப்ஜெக்ட். இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இது எல்லா பாட்டும் எடுத்து பாருங்க, அது எல்லாமே ஒரு சோகத்தனி துணிக்கிற மாதிரியே இருக்கும். ம். உண்மை ஒன்று பார்த்த ஞாபகம், அது ஒரு பேட்டாஸ். பார்த்த ஞாபகம் இல்லையோ, பருவ நாடகம் தொல்லையோ. அது அது ஏன் சும்மா ஒரு எனக்கு இந்த சோகம் ஏதுக்கு இந்த பாட்டு போட்டா பொறுத்த பாருங்க. அதுலயும் ஒரு பாவம் ஓடுறது. அது ஒரு என்னன்னா இன்பமான ஒரு துன்ப வேதனை ம். அப்படி வேணும். ம். அது கதைக்கு அப்படி. ஆனா பாட்டு ஹிட் ஆகணும், ஆனா பிக்சருக்கு பொருத்தமா இருக்கணும். அதுக்கு கிளைமேக்ஸ் தான் எங்கே நிம்மதி. அவ்வளோ இவ்வளவு டெவலப்மெண்ட் பண்ற ஒரு சப்ஜெக்ட் அது. எல்லா பாட்டுமே ஹிட் அதுல. அதுக்கு ரீ ரெக்கார்டிங் சூப்பர் ஐயா. ம். அந்த காலத்துல அதுக்கு சிவாஜி வந்தாருன்னா கூட உள்ள ஆர்கெஸ்ட்ரா கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பேன். அந்த ஆஃபீஸ் பாயோ ப்ரொடக்ஷன் போய் கூப்பிடுவாங்க, விசில் முடிட்டோம், கண்டக்ட் பண்ணி முடிட்டோம். அவ்வளோ ஒரு புனிதமான ஒரு தன்மை. இல்ல அவருக்கும் அந்த அவுட்புட் நல்லா வரணுங்கிற ஒரு ஒரு இன்வால்மெண்ட். அங்கே போய் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது ம். அப்படின்னா எவ்வளோ இருக்கும் அதுல. அது அவருக்கு இருக்கிற ஒரு இங்கிதம். அவரை வச்சுட்டு நான் என்ன பண்ணேன், ஏதோ ஒரு அவர் பாட்டு கேட்க வந்திருக்காரு. டேய் கணேசா, நான் 3வது ரீல் போட சொல்லா அப்படின்னு ஒரு சத்தம் போட்டு சொல்லிட்டேன். என்கிட்ட கணேசன் ஒரு சங்கர் கணேசன், நான் தான் கணேசன், என்ன பண்ணணும்னு கேட்டார் என்கிட்ட. இப்படி ஒரு ஜோவியலாக இருக்கும், ஒரு இன்பமான ஒரு நாட்கள், அதெல்லாம் பசுமையான நாட்கள். அந்த நாட்கள் எல்லாம் எனக்கு வாழ்க்கையில் தூக்கம் வரலன்னு எனக்கு எந்த கவலையும் இல்லை. கவலையெல்லாம் நான் கவலைப்படுறதில்லை. என்ன மாதிரி கவலைப்படாத நிறையா இருக்குது கவலை. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்து கொண்டே தான் என் வாழ்க்கையை. அப்படி பார்த்தீங்கன்னா என்னென்னமோ என்னுடைய மனசுக்குள்ள இருக்க சில விளைவுகள், சில உணர்ச்சிகள், இதெல்லாம் இன்னும் கொண்டு வரலைங்கிற ஃபீலிங்னால அதெல்லாம் நினைச்சா முடியாது. பட் அந்த அந்த சுகமான நினைவுகள் எல்லாம் நினைச்சு தூக்குவேன். அப்படி ஒரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்சி சத்தின்னு ஒரு கிரேட் மேன், வெரி குட் டைரக்டர். சிறை, பத்தினி பெண், கூட்டுப்புழுக்கள், இப்படி சில வித்தியாசமான படங்கள் எடுத்திருக்காரு. அதுக்கு ஏற்கனவே நான் இவங்க இந்த டைரக்டர்லாம் இருந்திருக்கேன் இல்லையா, இவங்ககிட்டலாம் நான் பழகியிருக்கேன் இல்லையா, அதைத்தான் அவர் எடுத்துக்கிறாரு. நான் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர்னே நினைக்க மாட்டார். இவ்வளோ பெரிய டைரக்டர்லாம் வேலை செஞ்சு வந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட எவ்வளோ சங்கீதத்தோட இங்கீதமும் இருக்கணுங்கிற ஒரு பண்பு தெரிஞ்ச, நான் சொல்லல மனித நேயம் உள்ள ஒரு மனுஷன். அவர் காம்பினேஷன்ல நிறைய, அவர், நான், வாலி அவர்கள், புலமை பித்தன், இப்படி நிறைய எழுதியிருக்கோம். தென் நெக்ஸ்ட் எஸ்.ஏ. சந்திரசேகர், அவரும் எனக்கு பல ஹிட்ஸ் சாங் படங்களை பண்ணியிருக்கேன் நான். நிலவே மலரே, அது இன்னும் பல படங்கள் அவரோட செஞ்சுருக்கேன். அவரும் ஒரு நல்ல நேதாஜி, ஜனனின்னு ஒரு படம், அவரும் டைரக்டர். முக்தா சீனிவாசன் அவர்கள், அவருக்கு எனக்கு உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் பெரிய அண்ணன். ஸோ இந்த 2 பேரும் என் மேலே வச்சிருக்கிற ஒரு ஒரு தொழில், ஒரு நுட்பத்தினுடைய ரகசியங்கள், பல விஷயங்கள் இருக்கு. நான் சிலது சொல்லியே காமிப்பேன். இந்த மாதிரி இப்படி ஒரு டியூன் போடணும் எனக்கு ஆசையாக இருக்குது, இதை நீங்கள் அலோவ் பண்ணணும்னா வேண்டாம் பாரு, இல்லைன்னா இதில் இந்த விஷயம் இருக்கு. லவ் இஸ் ஃபைன் டார்லிங் when you're mine, no sun no ராந்ததி இந்த மாதிரி ஒன்று டியூன் போட்டு சொல்கிறவங்களே, இது தேவை, இது நான் ஒன்று ஆசைப்பட்டேன், நான் உங்ககிட்ட உண்மையை சொல்கிறேன், ஒத்துக்கிறீங்களா, இது வேணுமா, அந்த பாட்டு நல்லா இருக்கும்ல, அது புதுசாக இருக்கும், இது என்ன சொல்லுங்கள் பார்க்க. நான் அப்போவே அவரை டெஸ்ட் பண்ணல, ஒன்று கூட விட்டேன். இது ரிலீஸ் ஆகி நல்ல பாப்புலர் ஆச்சு. ஒரு ஸ்டேஜில் அது ஒரு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு நினைக்கிறேன், ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம்.
அங்கே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணார் இந்த பாட்டு பாடி காமிச்சேன். இது எங்கேருந்து வந்த மெட்டீரியல் உங்களால் சொல்ல முடியுமான்னு கேட்டு ஒரு போட்டி வச்சேன் உங்களுக்கு. யாருமே சொல்ல பாடி காமிச்சேன். லவ் இஸ் ஃபைன் டார்லிங் பட் நாட் மைன், நோ சன் நோ ராரித்ரி நான் ஒரு காதல் சன்னியாசி. இது எந்த உங்களால் சொல்ல முடியுமா அது எந்த டியூன்ல நாங்கள் பிடிச்சிருக்கேன்னு தெரியல. ப்ளீஸ் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். இந்த சாயல் எந்த டியூனாவது உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கா? உங்களுக்கு கேட்டது உண்டா? இல்ல. அக்டோபர் 2 காந்தி பிறந்த நாள் கூட சொன்ன பூ புரியலையா? ரகுபதி அதே தான். லவ் இஸ் ஃபைன் டார்லிங் ரகுபதி ராகவ ராஜாராம் பதித்த பாவன சீதாராம் நான் ஒரு கசபுக்கோ சன்னதி தே பகவான் லவ் அது வேணும்னு அது ஒரு அழகா பண்ணணும்னு நினைச்சு சொன்ன ஒத்துக்கிட்டாரு. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அப்பதான் நான் சொல்லுவேன், இதை நான் அந்த சாங் மேலேயும் அந்த துணி மேலேயும் எனக்கு ஒரு ஆவல் இருந்தது. அதை பூர்த்தி பண்ணுறதுக்காக அதை எடுத்து கொஞ்சம் ஒழிச்சு வச்சேன். ஒரு திருடன் திருடனா அது திருடலாம், தப்பு இல்லை. அதை யாரும் கண்டுபிடிக்காத அளவுக்கு ஒழிச்சு வைக்கணும். ஆமாம், ஒன்றிலிருந்து ஒன்றுதான். ஆமாம். அப்படி ஒரு டைரக்டர் அவர்கிட்ட எவ்வளவு ஃப்ரீடம் பண்ணாலும் இது விடலாம். உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா தாய்மடியில் திரும்பும் அதனுடைய பாட்டு சொல்லுவாங்களே, क्या करो सजनी आए न बादला क्या करो सजनी आए न बादला அதனுடைய சாயல். இப்படி சொல்ல இப்படியெல்லாம் இது நான் டைரக்டர்கிட்ட சொல்லியே போட சொல்றேன். அப்படி வலம்புரி சோமநாதன் ஒரு நல்ல ரீமேக்கெல்லாம் நல்லா எடுத்துருக்காரு, அதுக்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நானும் பாடியிருக்கேன் அவர் படங்கள் சில பாடல்கள். கே பாக்யராஜ் இஸ் ஆல்சோ வெரி குட் டைரக்டர். சுந்தரராஜன், ஆர் சுந்தரராஜன் சரணாலயம், சுகமான ராகங்கள் இப்படிலாம் பண்ணி இளையராஜாவும் நானும் செஞ்ச படத்துக்கு அவர் தான் டைரக்ட் பண்ணார். வெள்ளத்தில் இருக்காது. இப்படி ராமண்ணா, ஏன் நான் கடைசியில் அவர் பேர் சொல்கிறேன்னாக்கா, ராமண்ணா டேஸ்ட் எப்படின்னாக்கா விசு எது போட்டாலும் நல்லா இருக்கும். அதாவது இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் எப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசை, அது என்னன்னா அது நிறைவேறமாக போயிடுச்சு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு படத்திற்காவது கேபி சுந்தரபாலமாகிற ஒரு பாட்டு போடணும். அதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்களே டைரக்டர்களை பற்றி சொல்லிட்டு வரும்போது, ஒரு டைரக்டருக்கு என்ன வேலை வாங்கின டைரக்டர்களில் ஒரே மெட்டோட ஓகே பண்ண டைரக்டர் அதை பற்றி சொல்ல வரும்போது ராமண்ணா பற்றி சொல்லலாம். பட் அதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் என்னங்கிறத சொல்கிறேன். சுந்தராம்பாள் அவங்களுக்கு, அந்த அம்மாவுக்கு எனக்கு மியூசிக் போடணுன்னு ஆசை. அது வராதா ஏங்கிக்கிட்டு இருந்தேன். அவங்கள எங்கள் சொந்த ஊர்லலாம் கூப்பிட்டு போய் மலபாரில் எங்கள் ஒய்ஃபோட ஊரில் கச்சேரி பண்ணுறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணேன். அடிக்கடி மீட் பண்ணுவேன். 4 வாரப்பேட்டெல்லாம் ஊர் இருந்தது, அங்கே போவேன், இப்போ தரிசிப்பேன். அவங்க எனக்கும் அவங்களுக்கும் காம்பினேஷனில் ஒரு படம் வரக்கூடாதா அப்படின்னு ஆண்டவன் வேண்டிகிட்டு இருந்தேன். ஒரு படம் புக் ஆச்சு. அதுக்கு ரெக்கார்டிங்கு போயிருக்கோம், கம்போசிங் போயிருக்கேன். கேபி சுந்தரம்பாள் பாடணும், நான் மியூசிக் பண்ணுறேன். என்ன பண்ணேன், ஒரு பாட்டு நல்ல வரிகள், எனக்கு இப்போ வரிகள் ஞாபகம் இல்லை அவ்வளோ. அந்த பாட்டு கம்போஸ் பண்ணியாச்சு. அவங்க பாடுறதுக்கு கம்போஸ் பண்ணால் அவங்க ரேஞ்சு, அவங்களுடைய அந்த கர்நாடக சுத்தம்லாம் இருக்கணும் இல்லையா, ரொம்ப அழுத்தமான ஒரு இதில் போட்டெல்லாம் கம்போஸ் பண்ணேன். கம்போஸ் பண்ணி சரி, அவர் என்ன சொன்னார், கவிஞர் வழக்கம் போல், டேய் இன்னொரு 4 டியூன் போடுது, அந்த மாதிரி எல்லாத்தையும் வாசிச்சு காமிப்போம், அவங்களுக்கு எது பிடிக்குது அதை ஒத்துக்கலாம். சரி கவிஞர் யார் சொல்லி நான் வழக்கம் போல் ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே ஒரு 8 பாட்டு போட்டேன். 8 டியூன், 1.5 மணி நேரத்தில் 8 பாட்டு, 8 டியூன் ஒரே பாட்டு பாடி காமிச்ச உடனே அதை ரெடி பண்ணி உடனே டேப் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அவங்க வந்தாங்க, அவங்களுக்கு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி இதை நான் அவங்களுக்கு பாடி காமிக்கிறேன். பாடி காமிக்கும் போது நான் எப்படி பாடி காமிச்சிருந்தீங்களா, 1 2 3 வரிசையாக போட்ட டியூனை பாடி காமிக்கல. புரியுதா? புரியுது. 5ஆவது போட்ட டியூனை 3ஆவது பாடினேன், 3ஆவது போட்ட டியூனை 7ஆவது பாடினேன், 7ஆவது போட்ட டியூனை 8ஆவது பாடினேன், 1ஆவது போட்ட 6ஆவது டியூனில் பாடினேன். மாற்றி இப்படி பண்ணேன்னு வச்சுக்கலேன்.
1வது போட்ட டியூனை 6வது பாட்டேன்னு வச்சுங்க. 6வது. எல்லா பாட்டையும் கேட்டாங்க. எனக்கு இந்த 6வது டியூன் பிடிச்சிருக்கு தம்பினாங்க. ம். ஃபுல் அடிச்சு போச்சு எனக்கு. அந்த 6வது டியூன் தான் முதல் டியூன். ஆ. முதல்ல போட்டது அதுதான். போட்டது நான் பாடி காமிச்சது 6வது. ஆ. அம்மா அதாம்மா நான் முதல் டியூன் போட்டேன். அதுதான். ஒரு கலைஞன் வந்து ஒரு விஷயத்தை ஒரு மேட்ரையோ முதல்ல போய் கவிட்டான்னா ம். அவனுக்கு அது சாமி வரம் கொடுக்குற மாதிரி. ம். முதற் பலம் தெய்வ பலம், பிற்பலம் மனித பலம் அப்படின்னாங்க. ம். அழகா சொன்னீங்க. முதற் பலம் தெய்வ பலம், பிற்பலம் மனித பலம் மகனே, ம். எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. நீ 6வது வாட்சி காமிச்ச டியூன் தான் நீ முதல்ல போட்டேங்கிற, எனக்கு முதல் டியூன் தான் பிடிச்சிருக்கு. ம். அது மாதிரி தான் ராமண்ணா. ஆல்ரெடி டியூனே கேட்க மாட்டார். எனக்கு பிடிச்சா இன்னொரு டியூன் போட்டுமான்னு கேட்டால் கூட வேணாம், இதான் நல்லா இருப்பார். அப்படி ஒரு டைரக்டர். ஆ. சில டைரக்டர்கள் இன்னும் மெட்டு போட்டோன்னு இன்னும் கிடைக்குன்னு. அப்போது இதில் என்ன ஒரு சின்ன தத்துவம் இருக்குன்றால், ம். முதல்ல இந்த சிச்சுவேஷன் சொன்ன உடனே நம்மளுடைய மூளைக்கு எட்டின அந்த ஃப்ளாஷு அது வந்து ஒரு அருள்னு சொல்கிறாங்க, சாமியோட அருள் அது. ம். அதை பின்னால் நம்ம வற்புறுத்தி அதுக்கிட்ட சண்டை போட்டு இப்படி குஸ்தி போட்டு பார்க்குறது உண்டு. பட் இதுக்குள்ள மரியாதை இருக்காதுங்கிற மாதிரி அந்த அம்மா சொன்னாங்க அன்னைக்கு எனக்கு. அப்படி ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படி நினைக்கும் மனிதர்களும் இருந்தார்கள். அதனால தான் ராமண்ணா பாட்டுகள் ஒரு பாட்டுகள் கூட வேஸ்ட் ஆகலையே. ம். ராமண்ணா படத்துக்கு குலேபாவிலேருந்து மியூசிக் பண்ணோம், எல்லாம் ஒரு டியூன் தான் போட்டோம், ம். அவ்வளோ பாட்டு ஹிட். அவர் கூட நீங்க முன்ன சொல்றச்ச கூட எதுக்குமே அசர மாட்டாரு, எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப அதாவது டென்ஷன் வந்து நான் என்ன சொல்லுவேன், எல்லாத்தையும் சொல்லுவேன், உங்களுக்கு ஓவராக டென்ஷன் வருதுல்ல, அவங்க கிட்டலாம் அவங்க பாக்கெட்டில் ஒரு ஃபோட்டோ இருக்கணும். யாருது? ராமண்ணா ஃபோட்டோ. ரொம்ப டென்ஷன் அடிச்சு கொள்ளுங்கன்னு நான் ஃபோட்டோ பார்த்துட்டு போயிடும். ம். அப்படி ஒரு ஆத்மா. இட்ஸ் வெரி கிரேட் டைரக்டர். ஸோ இதுதான் சார் டைரக்டருடைய. இதில் வந்து இன்னொரு முத்தாய்ப்பு வைக்கணுன்னாக்க அதை சொல்கிறேன் உங்களுக்கு. ம். ஒரு படத்தில் இந்த பாரதியார் முழங்கல் பாட்டு மாதிரி பாடி எனக்கு ஒரு டியூன் வேணும்னு கேட்டார் இல்லையா கேஎஸ்சி. ஆமா. அதை போட்டு கொடுத்து அது ஹிட் ஆச்சு. ஆமா. அந்த பாட்டை நான் வந்து காமிச்சேன், இப்படி தான் போட்டு காமிச்சேன்னு கிருஷ்ணன் மஞ்சுக்கிட்ட. ம். அது என்ன சொன்னாரு, விசு எனக்கு ஒரு பாட்டு போட்டு கொடு. அப்படி எப்படி காதல் லெட்டர் எழுதுகிற மாதிரி ஆ. ஒரு பாட்டு எனக்கு போட்டு கொடு. இப்படி எழுதுகிற மாதிரி எழுதும்போது பாடினா எப்படி எழுதுவாங்க அது மாதிரி. அதுதான் உடனே அன்புள்ள மான்விழியே ஆசையோர் கடிதம் முழங்கிட்டேன். நான் சொல்கிறதுனாக்கா, அங்கே உன்னுடைய உடம்பு நல்லா பார்த்துக்கோ, நீ எங்கே போகலாம் ஊரை சுற்றிட்டு இருக்காம நல்ல பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா. ஆமா. இந்த டைப்பில் டியூன் ஓடுனாரு. அதுதான் அந்த பாட்டு. அப்படி சில இன்ஸ்பிரேஷன் கொடுப்பாங்க. ம். அதில் ஒரு டாப் ஒரு சீக்வன்ஸோட சொல்லிட்டு இந்த டைரக்டர்கள் மேட்டரை விளக்கி சொல்கிறேன். குழந்தையும் தெய்வம்னு ஒரு படம். ம். அதில் ஒரு சாங்கு, அதில் எல்லாம் கவிஞர் தான் இருந்தார் ஆல்மோஸ்ட், ஐ திங்க் ஸோ. அதில் ஒரு பாடல் இந்த குட்டி பப்பி பாடும், கோழி ஒரு கூட்டிலே சேவல் ஒரு கூட்டிலே. அந்த பாட்டு இப்போ நீங்கள் கேட்டாலும் எப்போ கேட்டாலும் ஹிருதயம் உள்ளமாக எழுதுருவோம். நெருடும். ரொம்ப கஷ்டமாக சேர்த்து எங்களுக்கும் சேர்த்து வைக்க வயசு இல்லைன்னு பாடுவான். எல்லாம் மனசு புரியல, அவங்க பெரியவங்க மனசு புரியல. ஸோ இந்த பாட்டு படம் பார்த்து உருகுனவங்களாம் எவ்வளவோ பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். இதை ஹிந்தியில் தோ கல்யாணம்னு ம். அதே ஏவிஎம் சித்தியார், அதே கிருஷ்ணமஞ்சி டைரக்ஷனில் மியூசிக் மட்டும் மாற்றிட்டாங்க. அங்கே இருக்கிற ஒரு பெரியவர், ம். அது வந்து ஷாஹூர் நதியான்னு யாரோ ஒரு பெரிய கிரேட் ரைட்டர். ம். இப்போ கிருஷ்ணமஞ்சி என்ன சொன்னாங்க, சாஹில் லுத்யானவி. அதுதான் நினைக்கிறேன். ம். கிருஷ்ணமஞ்சி என்ன சொன்னார் அந்த ரைட்டர்கிட்ட, சார் இது மாதிரி எம்எஸ்சி பண்ணார், கண்ணதாசன் எழுதினார், எல்லா பாட்டும் படத்தில் எல்லாம் ஹிட்டுங்க, எனக்கு ஒரு பாட்டு மட்டும் அந்த படத்தில், அது யங்ஸ்டர் வந்து வயசானவங்க குழந்தைங்க குட்டி எல்லாம் அந்த பாட்டு கேட்டு அழுகுது. ம். பிகாஸ் ஒய் லைக் தட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த மீனிங் அவ்வளோ நல்ல மீனிங், ம். அதை மட்டும் நீங்கள் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிடுங்க ஹிந்தியில் ம். அப்படின்னாரு. ஒத்துக்கிட்டான். ம். ஒத்துக்கிட்டு ரொம்ப அற்புதமாக ஒரு வரி கூட மிஸ் பண்ணாமல் ஹிந்தியில் என்ன அர்த்தம் தெரியுது, இது கோழி ஒரு கூட்டின பாட்டு, ம். அதை க்ளீனாக எழுதி ரெக்கார்ட் பண்ணி மியூசிக் போட்டு படம் ரிலீஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஷோவிலேருந்து அந்த பாட்டு வந்தால் தியேட்டர் முழுக்க கிளாப்பு அழுவும், காசெல்லாம் அடிப்பாங்க. அவங்க வழக்கம் அது அந்த ஊரில். அந்த பாட்டு புகழ் எங்கேயோ போயிடுச்சு. ம். அந்த படம் 25 வருஷம் 25 வாரம் போகிறதுக்குள்ள ம்.
அது எங்கேயோ பிச்சுக்கிட்டு போச்சு. ம். இந்த ஆளுக்கு படத்துக்கு மேல் படம் புக்கு, ம். இவருடைய பேரு, ம். பத்திரிகை, ஊரு, மக்கள் எல்லாம் இவர் தான் ஒரே கவிஞர் வளர்த்து முடிவாச்சு. 25வது நாள் 25வது வருஷம் வாரம் சில்வர் ஜூப்ளி நடக்குது. ம். அந்த ஃபங்க்ஷனில் இவர் வந்தார் பேசுறதுக்கு. பேச முடியாமல் விக்கி விக்கி அழுகுறாரு. ம். அவர் ஒரு கலைஞர். அவர் சொன்னார், ஒருத்தன் புகழ நான் திருடி வைக்க முடியாது, ஒருத்தன் சொத்தை வேணால் களவாடலாம், ஒருத்தன் எப்படி வேணாலும் ஏதோ திருடலாம், எல்லாத்தையும் திருடலாம். அவனுடைய மூளையும் அவனுடைய இமேஜினேஷனையும் அவனுடைய கற்பனையும் நான் திருட முடியாது. அதனால் அப்படி திருடிட்டேன்னா எனக்கு பேர் வந்துன்னா அந்த பேர் எனக்கு இல்லை, நான் திருடேன். அப்படியே கவிஞர் கண்ணதாசனுடைய எழுத்தை ஒரு வரி இல்லாமல் நான் அப்படியே ஹிந்தியில் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தேன். அதனால் இந்த பெருமை இந்த புகழெல்லாம் கண்ணதாசனுக்கு நான் எழுதுறேன். ஆட்டேங்கப்பா, அவருக்கும் அந்த பெருந்தன்மை இருக்கு. பாருங்களேன், தாங்க முடியல, மனசாட்சி தாங்க முடியல. தாங்க முடியல.